Alhamdulillah, Nahmadu salli ala Rasulil Kareem, amma ba'd, qala tabarak wa ta'ala fil Qur'anil Majid, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim, inna salata kanat ala al-mu'minina kitaban mawquta, qala Rasulullah sallallahu alayhi wa sallam, as-salatu nurun, aw kama qala, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அஸ்ஸலாத்து மிஹ்ராஜுல் மூமினீன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுக்கு போய் வந்துட்டார். சஹாபா கிராம்க்கு எல்லாருக்கும் சொல்றார். அப்போ சஹாபாக்கரம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காது இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார், அஸ்ஸலாத்து மிஹ்ராஜுல் மூமினீன். யார் தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடனே அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் நடுவில் ஒரு மெஹராஜான விஷயம் நடக்கும். அதுதான் மூமினுக்கு மெஹராஜ். இன்ன ஸலாத்த கானத் அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் லஅல்லக்கும் ததக்கரும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இந்த தொழுகையானது மானங்கெட்ட விஷயங்களிலிருந்து தடுத்து நேர்வழி எடுத்துட்டு வந்து காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய கண் குளிர்ச்சியை நீங்கள் காண வேண்டும் என்றால் உங்கள் தொழுகையை நீங்கள் பாருங்கள் என்றார். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியங்கள். நாங்கள் தொழுகைக்கு நின்றுட்டு இருக்கும்போது எப்படி ஒரு பயபக்தி இல்லாம நிக்கிறோமா, இல்ல பயத்தோட நிக்கிறோமா, இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்து நாங்க நிக்கிறோமான்னு சொல்லி நாங்க முதல்ல முடிவு செய்யணும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் முன்னால நீங்க நிற்கும் போது என்ன நினைத்து நில்லுங்கள் பாருங்க. அவர் எப்பேற்பட்ட விஷயத்தை, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர், ரொம்ப பெரிய ஆலிம். அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் முன்னால நீங்க நிற்கும் போது புல்சிராத்தின் ஒரு புல்சிராத் சொல்லி ஒரு பாலம் இருக்கு இல்லையா, அந்த பாலத்துல மேல் நான் நிக்கிற மாதிரியும் முன்னால சொர்க்கம் இருக்கு, பின்னால ரைட்ல வலது பக்கம் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு, இடது பக்கம் உங்களுக்கு நரகம் இருக்கு, முன்னால என்ன இருக்கு, புல்சிராத் இருக்கு, பின்னால மலக்கல் மௌத் நின்னுட்டு இருக்கிறாரு. இதுதான் என்னுடைய கடைசி தொழுகைன்னு சொல்லி நினைத்து இந்த தொழுகை தொழும்போது உங்களுக்கு தானாகவே ஒரு பயபக்தி வரும். அல்லாஹ் எங்க முன்னாலே, அல்லாஹ் முன்னாலே நாங்க நின்னுட்டு இருக்கிறோம். அன்தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார், நீ அல்லாஹ் முன்னாலே நிற்கும் போது எப்படி நிற்க வேண்டும் என்றால், நீ அல்லாஹ்வை பார்த்து கொண்டு நிற்கிறாய் என்று சொல்லி அந்த ஒரு நினைப்பு உன்னிடம் இருக்க வேண்டும். அப்படி அந்த நினைப்பு உனக்கு வரவில்லை என்றால் என்ன நினைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான். அதனால் தொழுகையை பொறுத்தவரை முழு மனதோடு அச்சத்தோடு நாங்க நிக்கிறது. தொழுகைக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த 10 நிமிஷத்து வரைக்கும் அல்லாஹ் முன்னால நாங்க நிக்கிறோம். எப்படி நிக்கிறோம்? பயபக்தியோட நிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தை மேலும் நீங்க கான்சென்ட்ரேஷன் கொடுத்து அல்லாஹ் என்ன சொல்ற இந்த வார்த்தைனால என்ன தெரியுதுன்னு சொல்லி ஈடுபாடோடு நீங்க பண்ணும்போது நீங்க சலாம் முடிச்ச உடனே நீங்களே பிரமிப்பீங்க, எனக்கு எப்படி இந்த 10 நிமிஷம் ஓடிச்சுன்னு தெரியலன்னு சொல்லி. அந்த அளவு ஒரு ஈடுபாடோட தொழுகை நடத்த வேண்டும் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். ஹஜ்ரத் அலிக்கு ஒரு முறை போர்ல காலில் ஒரு பெரிய ஒரு சின்ன ஈட்டி மாதிரி ஒன்று குத்திடுச்சு. காலில் குத்தும் போது அவருக்கு ரத்தம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த மருத்துவர்கள்லாம் ட்ரை பண்றாங்க அது ரிமூவ் பண்றதுக்கு. ஆனா பாசிபிள் இல்லை, முடியல உங்களுக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஹஜ்ரத் அலி எனக்கு ரொம்ப வலிக்குது, ஒரு வேலை பண்ணுங்க, நான் தொழுகையில நிக்கிறேன், தொழுகை நிக்கிற சமயத்தில் நீங்க எடுத்துடுங்க, அது வந்துடும் சொல்றாரு. அப்படியே என்ன செய்யறாங்க இவங்கன்னா, மருத்துவர் ஹஜ்ரத் அலி பின்னால போய் நின்னுறாங்க. இவர் அல்லாஹு அக்பர் நீ கட்டின உடனே தக்பீர் கட்டின உடனே
தன் நிலை மறந்துட்டு அல்லாஹ் கிட்ட சேர்ந்து இருக்கிறார் அவரு. அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கும்போது அவரோட உடம்பு என்ன ஆயிடுதுன்னா கல்லு மாதிரியான உடம்பு மெழுகுவத்தி மாதிரி ஆயிடுது. அந்த சமயத்துல அந்த சின்ன இது இருக்கு பாருங்க, சின்ன ஈட்டி, அது மெலிஸ் ஒரு ஈஸியா ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்ச பிறகு ஹசரத் அலி கேட்கிறாரு, என்னங்க எடுத்துட்டீங்களா? அலியே, நீங்க நின்றுட்டு இருக்கும் போது நாங்க எடுத்துட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் என்ன சொல்ல வர்றது என்னவென்றால், ஹசரத் அலி எப்படி அல்லாவிடம் ஈடுபாடோட தொழுகை நடத்தி இருப்பார் என்று. நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு எதுக்காக சொல்றது என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னுடைய வழியில நடுங்க, என்னுடைய சஹாபா காட்டிய வழியில நீங்க நடங்கள். அப்படி இருக்கும்போது சையதுனா அலி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு செய்த வழிகள், தொழுகையின் வழிகள் நாங்க கடைபிடிக்கணும். அல்லாஹ் நிச்சயமாக எங்க தொழுகையை ஏற்றுக்கொள்வார். தொழுகைக்கு நின்னுட்டோம். நின்ன பிறகு ஒவ்வொரு வாக்கியத்திலும் நாங்கள் இது செலுத்த வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு, ரப்புக்கு, அவன்தான் ரப்பா இருக்கின்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயத்து நீங்க டிரான்ஸ்லேஷன் எடுங்க, குர்ஆனோட டிரான்ஸ்லேஷன் எடுத்து ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் அந்த சூரா ஃபாத்தியா ஓது பாருங்க. அதுல என்ன ஒரு ஈடுபாடோட நீங்க செய்வீங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியில் இருந்தும் ஹஜ்ரத் சையதுனா அலி எந்த வழியில் தொழுகை செய்து காட்டினாரோ அந்த வழியில் நாங்களும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்தை நீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த விஷயத்தை தெரியட்டும். வாஹுரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.